ராமநாதபுரத்துல போட்டிடுறதா இப்ப லேட்டஸ்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அவர் அதிமுகவுக்காக வழக்குகள் தொடர்ந்திருக்கிறதுனால அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட்டிட முடியும். சட்டப்படி அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிட முடியும். மகிழ்ச்சியான செய்தி. பாஜக கூட்டணியில போட்டியிட்டதா சொல்லிருக்காங்க. பாஜக தாமரட்சணத்துல போட்டியிடணும் சொல்றதுனால வெளில போயிட்டாரா? சரி, அப்படிலாம் கிடையாது. என்னையும் அப்படிதான் சொன்னீங்க. என்ன சொன்ன கேட்டாங்க, உங்களுக்கு நிபந்தனைகள் விதித்தார்களா, உங்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்களா கேட்டாங்க. எனக்கு நேற்று எங்களை அப்படிலாம் அவங்க யாரும் பாஜகலேருந்து யாரும் நிர்பந்திக்கல. எங்களுக்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தில் நான் உங்களை அப்போ கேட்டப்போ இதை தான் சொன்னேன். அது மாதிரி எந்த அவரை நிர்பந்திக்க மாட்டாங்க, முதல்ல நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா அவர் அதிமுகவுக்காக உங்களுக்கு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்திருக்கிறப்ப வேற ஒரு கட்சி சின்னத்தில் அவர் போட்டிக்கிட்டாருன்னா அந்த வழக்குகள்லாம் வித்ட்ரா பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அவர் போட்டிக்கிட்டால் சுயேட்சை சின்னத்தை தான் போட்டிடுறாரு. அது அவர் விருப்பப்பட்டு போட்டி போடுறாரு. அதனால காரணம்னா அவரை தான் நீங்க கேட்கணும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு ரெட்டையிலை கொடுங்க, கொடுக்கலன்னா அதை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க முடக்கணும்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? நீங்க அதை அப்படி முடக்கணும்னு சொல்லி இல்லைங்க, எங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு வார்த்தையை கேட்டா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க ஆசையா? பாஜக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி இந்திய அலையன்ஸ் தமிழ்நாட்டில இந்த ட்ரிப்பு மாபெரும் சாதனை படைக்கும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போவது உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் செய்த சாதனைகளுக்கும் ஊழலற்ற ஆட்சிக்கும் அவருக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் நிறைய பேர் பாராளுமன்றம் செல்வார்கள். 2 ஆண்டு கழிச்சு சாமி நேற்று தான் வந்தாரு. திடீர்னு சாமி பார்க்கறதுக்கு என்ன சார்? இல்லை, நான் 99 தேர்தல் அப்ப நான் முதல்ல வேட்பாளராக இருந்தப்ப அம்மா காஞ்சிபுரத்தில் தான் எங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துனாங்க. உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு எப்போ நீ காஞ்சி மடத்தில் சென்று பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எதுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க தானே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அம்மானா யார்? அவங்க தானே. அன்றைக்கு ரொம்ப இரவு நேரம் ஆயிட்டதுனால அவங்க வர முடியல. நீ போய் ஆசீர்வாதம், முதல்ல தேர்தலில் நிற்கிற, போய் காஞ்சி பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அன்றைக்கி நடு இரவில் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். அதுமாதிரி ஒவ்வொரு தேர்தலில் போய் அவங்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது எப்பயும் உள்ளது. இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ தேனிக்கு போகிறேன், திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க. நான் விசாரிச்சு எப்போ வர்றாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நம்மளுடைய கட்சி வேட்பாளர் எப்போ அறிவிப்பு? எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய பிறகு அஃபீஷியலாக அவங்க ஒதுக்குவாங்க 2 தொகுதியில். அதுக்கு பிறகு நாங்கள் வேட்பாளர். நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில டெல்லியினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அமலாக்கத்துறை இது எப்படி பார்த்து? அமலாக்கத்துறைங்கிறது ஒரு சுயேட்சையான அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. இப்போ என் மேலே முன்ன கேஸ்லாம் போட்டாங்க. நான் அப்போ நான் என்ன பதில் சொன்னேனோ அதை தான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி ஏதோ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிட்டேன், எனக்கு யாரையோ கைது செய்கிறாங்க சொல்லல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு உள்ள பவர்ஸ் அதிகம். அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த துறையின் மூலம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுப்பது அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுப்பாங்க. அது சட்டப்படி தான் அவர் எதிர்கொள்ளணும். முதல்வர் இன்னைக்கு இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. இவங்க பாஜக போன்ற குரூப்புகளை அகற்றுறதுக்கு தான் இந்த தேர்தல் நடக்குது. மதவாதம்னா என்னங்க? எந்த மதத்திற்கு மதச்சார்பின்மைனா என்ன அர்த்தம்? எந்த மதத்திற்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. திரு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பது தவறில்லை. அதே நேரத்தில் இந்து மதத்திற்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவர் எதிராக இருக்கிறாருன்னு குற்றம் சாட்டுங்களா சார்? குற்றம் இல்லை, அவர் உண்மையை சொல்றாரு அவங்களுக்கு. ஆமா, அவரு தானே
ஹிந்துக்களை பழிச்சு பேசுவார், திருமண முறைகளை அங்கே மந்திரம் ஓதுறதை பழிச்சு பேசுவார். அப்புறம் வந்து தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார். அவர் தீபாவளிக்கு பிறகு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டார். அதனால் அவர் எதுக்கு ஒரு மதத்திற்கு எதிர்ப்பாக இருக்காரு? நான் வந்து மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மைன்னா எல்லா மதத்துக்கும் பொதுவாக தானே இருக்கணும். அது இல்லாமல் ஒரு மதத்தை சாடுவது தவறு தானே. அதனால தான் சொல்கிறேன் அவர் சொன்னதை. நான் மதத்தை பற்றிலாம் பேசுகிறவில்லை. அவர் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக இருக்கிறவர் எப்படி இது மதச்சார்பின்மைன்னு சொல்கிறான்னு சொன்னேன். 40 தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்வீங்களா? இல்லை அது மாதிரி திட்டம் இல்லை, நான் வந்து எனது தொகுதி, எனது கூட்டணி தொகுதிகளில் நான் இப்போ வந்து பிரச்சாரம் செய்வேன். அதிமுக பிரிஞ்சு இருக்கு, ஒண்ணு கூட வாய்ப்பு இருக்கு இல்ல? பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வந்து அவருடைய சுயநலம் போய் துரோக சிந்தனையெல்லாம் போய் திருந்தினால் அதுக்கு வாய்ப்பு.